நமது குறிச்சிக்கோட்டை பகுதியில் கூடியிருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே நமது மடத்துக்குளம் தொகுதி குறிச்சிக்கோட்டையில சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முறை நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் சண்முகவேல் அவர்கள் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அண்ணன் சண்முகவேல் அவர்களுக்கு இங்கே அவர் போட்டியிட வேண்டும் என்கிற முறையில் அவருக்கு பெருந்தன்மையோடு தனது தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்கின்ற அதிமுகவின் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீ மகேந்திரன் அவர்களும் நம்மோடு வருகை புரிந்திருக்கின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே கொங்கு மண்டலத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மகேந்திரன் அவர்கள் நமக்கு இந்த தொகுதியை அண்ணன் சண்முகவேல் அவர்கள் மூத்த நிர்வாகிக்காக உங்க முன்னாள் அமைச்சருக்காக ஒரு நல்ல மனிதருக்காக இந்த தொகுதியை குக்கர் சின்னத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவரை எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் என்பது தெரியும். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை முடிவுக்கு கொண்டு வர சட்டம் ஒழுங்கு அம்மா அவர்கள் ஆட்சி போல மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் பராமரிக்கப்பட பெண்கள், மாணவர்கள், பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள், சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு இங்கே நிம்மதியாக யாரும் இருக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 8000 கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக மாற நமது பகுதியில் அம்மா அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது எப்படியெல்லாம் திட்டங்களை இங்கே நிறைவேற்றப்பட்டனவோ அதுபோல மீண்டும் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். நமது திருப்பூர் மாவட்டம் என்றாலே பனியன் சிட்டி. இங்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் தொழிலாளர்கள் இங்கே திருப்பூரில் பனியன் மற்றும் நூற்பு தொழிலை நம்பி இங்கே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 75,000 கோடி ரூபாய் வருமானம் இன்றைக்கு திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்ட மக்கள் நாட்டிற்கு ஈட்டித் தருகிறீர்கள். ஆனால் கடந்த 4-5 ஆண்டுகளிலே திமுக அரசாங்கத்தில் மின் கட்டணம் சாதாரண குடும்பங்களை பாதிப்பது போல பல மடங்கு இங்கே சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சார கட்டணம் 130% உயர்த்தப்பட்டிருப்பதால் இன்றைக்கு தொழில் நலிவடைந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்புக்காக கடினமான நிலையில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றியமைத்து குஜராத் போன்ற மாநிலங்களிலே தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சியிலே எல்லா விலைவாசிகளும் உயர்த்தப்பட்டு தமிழ்நாடு இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடைபெறுவது உங்களுக்கு தெரியும். மீண்டும் இந்த பகுதியில் உங்களது பனியன் தொழில் இந்த கொங்கு மண்டலம் தொழிலில் சிறப்பிக்க, அதுபோல விவசாயம் சிறப்பிக்க
இந்த பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைய நீங்கள் நமது மடத்துக்குளம் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம்.